ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழி பணியாரமும் கார சட்னியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மிளகாயும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். துருவின இஞ்சியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் இப்போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயத்து கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுடலாம். கேரட் கொஞ்சம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரட் நல்லா வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ இட்லி மாவில் தான் குழி பணியாரம் செய்ய போகிறேன். இது கார குழி பணியாரம். ஸோ அதனால் இந்த வதக்கின பொருட்களெல்லாம் எடுத்து நான் இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம். இப்போ உப்பு சேர்த்தது வெங்காயம் வதக்கலுக்கு மட்டும்தான். இப்போ குழி பணியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்ட பிறகு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா குழிகள்லேயும் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் ஒட்டாமல் சூப்பராக வரும். நல்லா கல் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஒரு நிமிஷம் அளவுக்கு காஞ்சிட்டோன்னே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம். அது நல்லா அடிப்பக்கம் வெந்துருச்சுனாலே உப்பி வரும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி உப்பி வரும். ஸோ அதை கணக்கு பண்ணி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் பத்தலைன்னா அடுத்து கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா இருந்தால் தான் சூப்பராக திரும்பி வரும். அவ்வளோதான், இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான காரக்குழி பணியாரம் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.